ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை வேளையில் லைஃப் லைன் ஏஜி சர்ச்சின் ஆராதனைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாம் முழங்காற்படியிட்டு ஆண்டவரை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு இந்த காலை வேளையில் அவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி இந்த ஆராதனை நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லா கண்களையும் முடிச்சுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். வல்லமையுள்ள தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையுள்ள தேவனை நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கிருபையுள்ள தெய்வமே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேலையில் அப்பா, இந்த மாதத்தின் 2வது ஞாயிறு ஆராதனையில் நாங்கள் எல்லாருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேலையில் உங்களுடைய பிரசன்னம், ஆண்டவரே, உங்களுடைய மகிமை நாங்கள் இருக்கிற இடங்களை நிரப்பட்டோம்ப்பா. எங்களை ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் அப்பா, உங்களுடைய வல்லமையினால, உங்களுடைய பிரசன்னத்தினால, அப்பா, உங்களுடைய கிருபையினால எங்களை எல்லாரையும் ஒரு விஷயம் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்ன எதிர்பார்ப்போட, என்ன நோக்கத்தோட ஆண்டவரே இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில் ஒவ்வொருத்தருக்கும் நீர் அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட விதத்தில் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடையும் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்க. அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரே அசைவாடும்படியாய் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீதியான பகுதியுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த ஆராதனையை நம்ம சில பாடல்களை பாடி நம்ம இந்த ஆராதனையை ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் நம்மளை இந்த நாள் வரைக்கும் கிருபையாய் வழிநடத்தி காத்து நடத்தி வந்தார். அந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம நல்ல உற்சாகத்தோடு இருக்கிற இடங்களில் நல்ல கைகளை தட்டி பாடல் பாடி நல்ல வாயை திறந்து சத்தமாக பாடி அவருடைய நாமத்தை துதித்து அவரை நம்ம கீர்த்தனை பண்ணலாம். இந்த ஒரு பாடலை பாடலாம். ஜீவனுள்ள தேவனை வாரும் என்ற பாடலை பாடி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம்.
மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை செய்யவும் நம்மளை கைவிடாத தேவனாமே. அவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறுற வரைக்கும் நம்மளை கைவிடாத தேவன். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு கால தாமதமானாலும் அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்மளுடைய எல்லா நாட்கள்லையும் எப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள்லையும் நமக்கு துணையா இருக்கிற தேவன் அவர் தான் நமக்கு துணை. நம்மளை பாதுகாக்கிற ஒரு அரண், நமக்கு கண்மலை, கோட்டை எல்லாம் அவர் தான். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளின் ஊடாக நம்ம நடந்து சென்றாலும், நம்ம போற பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகளா இருந்தாலும், நம்ம யாருடைய உதவி இல்லாம தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலைமைகள்ல இருந்தாலும் நமக்கு துணையாய் நிற்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு பாடலை பாடலாம். கர்த்தரே என் துணையானீரேங்கிற பாடலை நம்ம பாடி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். இத்தனை
சுற்றத்தார் அனைவரும் நம்மை எதிர்த்தாலும் அந்த சூழ்நிலைகள்ல நமக்கு துணையாக இருக்கிற தேவன் அவர். நம்முடைய ஆபத்து காலத்துல நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லாம் இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை துதித்து அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணலாம். அவருடைய நாமத்தை வாய்களை திறந்து நல்லா துதிக்கலாம். அவருடைய நாமத்தை நல்லா மகிமைப்படுத்தலாம். அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. அவர் பெரிய தேவன், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நமக்கு எல்லாம் போதுமான தேவன், நம்மளை கிருபையாய் வழிநடத்துகிற தேவன். அவர் எல்லா விதமான ஆபத்துக்கள் நிறைந்த சூழ்நிலைகள்ல நமக்கு பாதுகாவலாய் வருகிற
தேவன், நமக்கு துணையாய் வருகிற தேவன். அவரை எல்லாம் நம்ம துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முழங்காற்படியிட்டு துதித்து கொண்டே இருங்க. மீதியான பகுதியை நம்மளுடைய போதகர் அவர்கள் நடத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து தகப்பனே உமக்குத்தானே ஆண்டவரை பார்த்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீங்க பிறந்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அழுதியமும் உமக்கே கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே அழுதியமும் உமக்கே. Hallelujah, hallelujah. Oh, praise your name. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். வல்லமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. மகிமையுள்ள தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். அவர் யார் என்பதை யோசித்து பார்ப்போம். வானங்களையும் பூமியையும் படைத்தவர், சர்வ வல்லவர், மேன்மை நிறைந்தவர், சிங்காசனத்திலே பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், நம்முடைய பரமபிதா. துதிப்போம், துதிப்போம். Hallelujah, hallelujah. Oh, praise your name, praise your name. We praise your name, Lord. Hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக. ஓ, உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. ஓ, பிதாவான எங்கள் தேவன், பிதாவான எங்கள் தேவன், தகப்பனான எங்கள் தேவன், எங்களை தாங்குகிறவர், எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், கிருபை நிறைந்த தேவன், எங்களை இம்மட்டும் நடத்தினவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் கோட்டை, எங்கள் கண்மனை, எங்கள் துருகம். ஓ, நாங்கள் நம்பி இருக்கிற தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் நம்புகிற தெய்வம் நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. ஓ, எங்களை பாதுகாக்கிறவர், கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பதை போல எங்களை கண்டுபிடி உம்முடைய செட்டைகள் கீழே எங்களை பாதுகாத்து உம்முடைய நிழலிலே எங்களை வைத்துக் கொள்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய காலை வேளையிலே இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பதை போல உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் இந்த நோய் பரவலின் மத்தியிலும், இந்த சோதனை காலங்களின் மத்தியிலும், இந்த கடினமான காலங்களின் மத்தியிலும் கர்த்தராகிய தேவன் சிறகுகளின் நிழலிலே அவர் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். ஓ, அவருடைய பாதுகாப்பின் நிழலிலே எத்தனை பேர் தஞ்சமாய் இருக்கிறீர்களோ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாதுகாப்பின் நிழலிலே தஞ்சமாய் இருப்பதினாலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் மட்டும் பாதுகாத்திருக்கிறார். ஓ, நத்திங் எல்ஸ். அல்லேலூயா. வேற ஒன்றுமில்லை. நம்முடைய சுய ஞானம், கிருபை, அழகு, அறிவு ஒன்றுமில்லை. எவ்வளவுதான் நம்மை பாதுகாத்தாலும், எவ்வளவுதான் நம்ம பாதுகாப்பாய் நடந்தாலும், என் தேவன் என்னை நிழலிலே வைத்து பாதுகாப்பதினாலே நான் இன்றைக்கு ஜீவனோடு நிற்கிறேன். அல்லேலூயா. என் தேவன் என்னை அவருடைய சிறகுகளின் கீழே பாதுகாப்பாய் வைத்திருப்பதினாலே நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவரை பார்த்து ஆராதிக்கிறோம். நான் உயிரோடு இருக்க மட்டும் உம்மையே ஆராதிப்பேன்.
ஓ, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எல்லாம் கமிட் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆர்ப்பரிப்பேன், உம்மை நான் அன்பு செய்வேன், உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் பின்பற்றுவேன். Hallelujah. Till my last breath, Lord, I will follow you. I will love you. I will stay with you. I will follow you, Lord Jesus. Thank you, Father. Thank you, Father. பிதாவான நம் தேவன் இம்மட்டும் பாதுகாத்தார், இனியும் பாதுகாப்பார். அந்த காலை ஆராதனையிலே கலந்து கொள்கிற நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாப்பாராக, பராமரிப்பாராக. பரிசுத்த பிதாவே, எங்கள் பரலோக தேவனே, இந்த காலை ஆராதனை ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்தீர். சில பாடல்களை பாடி பாடல்கள் வழியாய் உம்மை உயர்த்தி பாட துதிக்க உதவி செய்ய நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையின் நிழல் அசைவாடும்படியாய். அல்லேலூயா. ஹோ ஆண்டவரே, கோழி தன் குஞ்சுகளை ஆண்டவரை காப்பது போல எங்களை காத்து வழிநடத்துகிறதே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களை பாதுகாப்பின் நிழலிலே பத்திரமாய் வைத்துக் கொள்வீராக, பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வீராக. நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர், நான் உன்னை பத்திரமாய் பாதுகாப்பேன், உன்னை பத்திரமாய் வைத்துக் கொள்வேன். நீர் என்னை பத்திரமாய் பாதுகாத்தேன், எங்கள் ஜனங்களை பத்திரமாய் பாதுகாத்தேன், எங்கள் சபையாரை பத்திரமாய் பாதுகாத்தேன். உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். இதுவரை பாதுகாத்தீர், இனியும் எங்களை பாதுகாத்துக் கொள்வீர். இந்த காலை வேளையிலும் உடைய வார்த்தைகள் நேராக எங்களை கவனத்தை நாங்கள் திருப்புகிறோம். ஆண்டவராகிய தேவன் எங்களோடு உறவாடுவீராக, எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படியாய் எங்களுடைய காதுகள் செவிகளையும் எங்கள் இருதய கதவுகளையும் திறந்து காத்திருக்கிறோம். நீர் பேசு, கீழ்ப்படி ஆயத்தமாயிருக்கிறோம். கேட்பது மட்டுமல்ல, உடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவதற்கு கிருபை எங்களுக்கு தாரும். ஆசீர்வதி பலப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யும். அதே நேரத்தில் COVID-19 ஆண்டவரே நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அநேகர், இந்த நாட்களிலே சிரமப்பட்டிருக்கிற அநேகருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை, ஓ சுகப்படுத்துகிற ஒரு வல்லமை அப்படி சரீரங்களை தொடுவதாக ஒரு சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். எந்த விதமான பலவீனத்தோடு இந்த காலைகளில் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்களுக்கு சுகத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக, உள்ளங்களை கர்த்தர் தேற்றுவீராக, மனபாரங்களை கர்த்தர் நீக்குவீராக, அற்புதங்களை அவர்கள் நடுவிலே கர்த்தர் செய்வீராக. நீர் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலை ஆராதனையிலே லைஃப் லைன் சபை கோட்டையூர் காரைக்குடி சபையுடைய ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் நம்மை காத்த தேவன் இந்த புதிய வாரத்திலும் நம்மை காத்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆமென், அல்லேலூயா. வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இந்த காலை ஆராதனையிலே தேவன் நம்மோடு இடைபடும்படியாய் நம்ம முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நடத்தில் மகிமைப்படுவாராக. ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு இடைபடுவாராக, பேசுவாராக. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகம் முழுவதும் தந்தையர் தினமாய் கொண்டாடுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனையை நேரலிலே பார்த்து கொண்டிருக்கிற, காணொலியிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்ப்பதற்கு கர்த்தர் உற்சாகப்படுத்துவாராக, உங்களை உருவாக்குவாராக. ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு கூட தேவன் நம்மோடு இந்த வார்த்தைகள் வழியாய் நம்மோடு பேசுவாராக. ஆமென், அல்லேலூயா. பிதா தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார்? 3 காரியங்களை இந்த காலை வேளையில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. The 3 things that I want to share with you today on this Father's Day. தகப்பனார் தினம், தந்தையர் தினம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் ஆண்டவர் பிள்ளைகளை வரமாய் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை போஷிப்பதிலும் காப்பாற்றுவதிலும் வளர்த்துவதிலும் தாய்க்கும் தகப்பனுக்கும் பங்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு குறிப்பாய் தகப்பன்மார்களுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையும், அதே நேரத்தில் தாய் சிந்திக்க வேண்டிய சில காரியங்களையும் பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இந்த காலை வேளையில உதவி செய்வாராக. ஆமென், ஹalleluya. ஸ்தோத்திரம். We will learn about being a father by looking at God, a perfect father.
ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன், நாம் நம்புகிற பிதாவாய் இருக்கிற தேவன் எப்படி இருக்கிறார் என்பதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு உதவி செய்வாராம். ஆமென். அல்லேலூயா. 3 காரியங்கள். முதலாவது காரியம், God loves his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது தகப்பனுடைய ஒரு முக்கிய காரியம் என்னவென்றால் பிள்ளைகளை நேசிக்கிறவராய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனை குறித்து சில காரியங்களை பார்ப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 John chapter 4 verse 19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆங்கிலத்திலே we love because he first loved us. ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மை முதலாவது அன்பு கூர்ந்ததினாலே நாம் அவரை அன்பு கூறுகிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். Romans chapter 5 verse 8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அதுதான் முதல்ல சொன்னார். முந்தி அவர் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? நாம் பாவிகளாய் இருக்கையிலே அவர் நம்மை அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், ஒரு மகன் தனக்கு செவி கொடுத்தாலும் தனக்கு செவி கொடுக்காவிட்டாலும், தன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தாலும் கீழ்ப்படியாமல் போனாலும் அந்த மகனை தகப்பன் எப்பொழுதும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சில தகப்பன்மார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, பிள்ளை தன்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால், இல்ல பிள்ளை தான் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்றால், நீ எனக்கு பிள்ளையே இல்லை என்று சொல்லி தலை முழுகுகிறேன் என்று சொல்லி அவர்களை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விடுகிறார்கள். ஆமென். ஆனால் உண்மையான ஒரு தகப்பன் அந்த பிள்ளையை அவனுடைய துர்க்கிரியையின் மத்தியில் அவனை நேசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எப்படி என்று சொல்லும் பொழுது, அவனை நேசித்து தன் வழிபடுத்துவதற்கு, அவனை ஆதாயப்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். அவன் கெட்டது செய்வதனாலே நாம் அவனை பிள்ளை இல்லை என்று ஒதுக்கி விடுவதனாலே பிள்ளை இல்லாமல் போய்விடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் பேச்சை கேட்காததுனாலே அவன் பிள்ளை இல்லை என்று ஆகிவிடாது. கர்த்தருடைய அன்பு அப்படித்தான். எத்தனை பேர் இந்த உலகத்துல நாம் எல்லாம் இருக்கிறோம், கர்த்தர் இன்னும் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார். காரணம், நம்ம நல்லவர்களாய் வாழ்வதனாலா, இல்லை செவி கொடுத்ததுனாலா? இல்லையே. பல நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வழிகளுக்கு எதிராய் செயல்பட்டதுண்டு. சில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போனதுண்டு. ஆனாலும் தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தவராயிருந்தார். அல்லேலூயா. முதலாவது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தகப்பன் அன்பை வெளிப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. அன்பை காட்டவே மாட்டார். வெளிநாடுகளுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். வெளிநாடுகளிலே பார்த்தீர்கள் என்றால் ஒருவரை அன்பு கூறும் பொழுது அவர்கள் அதை சொல்லுவார்கள். அடிக்கடி அந்த வார்த்தைகளை மனைவி அன்பு கூறுகிற கணவன், பிள்ளைகளுக்கு அன்பு கூறுகிற ஒரு தகப்பன், அல்லேலூயா சொல்ற அடிக்கடி அந்த வார்த்தைகளை சொல்லுவார்கள். அதை சொன்னாதான் அன்பு கூறுவதா அர்த்தமா என்று நம்ம ஊர்காரங்க சொல்லுவாங்க. ஆனாலும் நல்லா கற்றுக்கொள்ளுங்கள், நாம் அன்பு கூறுவதை சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் உன் மீது நேசனா இருக்கிறேன், உன் மீது நான் அன்பா இருக்கிறேன், உன் மீது நான் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 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 பலன் உண்டாகிறது. என் தகப்பன் என்னை அதிகமாக அன்பு கூறுகிறார், அதனால சில பாவ செயல்களை அவர் செய்ய மாட்டார். அன்பு அவைகளை தடுக்கும். இந்த காலை வழியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பன்மார்களும் தாய்மார்களும் உங்கள் பிள்ளைகளை நேசிப்பதை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிதா முந்தி நேசித்தார்.
அந்த முந்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அன்பை காட்டுவதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த முந்துதல் நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்து நம் மீது அன்பு கூர்ந்தார். பாவியாய் இருக்கையிலே நமக்காக சிலுவையிலே மரிக்கும் தருவாய் மட்டும் நம் மீது அன்பு கூர்ந்த தேவனை நாம் அணுகுகிறோம். அந்த அன்பு நம்மிடத்தில் கடந்து வருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. He did not wait for us to meet his expectation or wait for us to make him proud. Hallelujah. அவரை ப்ளீஸ் பண்ணி அவர் என் மேல் அன்பு கூறவில்லை. நான் பாவியா இருந்தேன், அப்பொழுது என் மீது அன்பு கூர்ந்து என்னை அவர் பக்கமாய் அவர் அன்பினால் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளை உங்க குடும்பத்தினர் அன்பினாலே நீங்கள் கவர வேண்டும், அன்பினால் இழுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அது மாதிரி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். did not wait until we measured up to his standards. நாம் பரிசுத்தமாக்கி கொண்ட பிறகு அவர் நம்மை நேசிக்கவில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் நினைக்கிறாங்க, நான் பரிசுத்தப்பட்டால் தான் அவர் என்னை நேசிப்பார். இல்லை, பாவியா இருக்கையிலே அவர் உன்னை நேசிக்கிறார். உன்னை பரிசுத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ பரிசுத்தமாக வேண்டும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அவர் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவரை தரிசிக்க முடியும் என்று சொல்லி உன்னை அழைக்கிறார். ஆனால் உங்களை நேசிப்பது, உங்களை என்றைக்குமே நேசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவனும் கெட்டு போக கூடாது என்று விரும்புகிற நேசமுள்ள தகப்பன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனா இருக்கிறார். வாசிங்கள் ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 38வது வசனமும் 39வது வசனமும். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 38 39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயம் உங்களுக்குள்ள இந்த காலை வேளையில வருவதாக. ஆமென், ஹல்லேலூயா. எந்த வல்லமை, எந்த சிருஷ்டி, எந்த சூழ்நிலையும் தேவனிடத்தில் நாம் கொண்ட அன்பையும் தேவன் நம் மீது கொண்ட அன்பையும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம் மீது கொண்ட அன்பு விலை மதிப்பற்றது. அவர் முந்திக் கொண்டு நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் திருப்பி அவரை அன்பு கூர்ந்திருக்கிறோம். இந்த அன்பை ஒரு சூழ்நிலையும் பிரித்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. தகப்பன்மார்களா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற அன்பை ஒருவனும் பிரித்து விடாதபடி நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகள் மேல உள்ள கொண்ட அன்பு, அந்த நம்பிக்கை இன்னொருவன் சொல்வதினாலே பிரிந்து போக கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களே, உங்க வாலிப பிள்ளைகளை பத்தி மற்றவர்கள் வந்து சொல்வதினாலே அந்த பிள்ளைய குற்றம் சுமத்திருக்கிறீர்களா, அவர்களை படித்திருக்கிறீர்களா? செய்யாதீங்க. அவங்க உங்க பிள்ளைங்க, உங்க அடிச்சுவற்றை பின்பற்றி வருகிற பிள்ளைங்க, உங்க கண்காணிப்பில் இருக்கிற பிள்ளைகள்னா அவர் தவறு செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை பிள்ளைகள் மீது வருவதாக. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க கண்காணிப்பு தவறா போனாதான் அந்த பிள்ளைகள் தடுமாறும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தவறு உங்கள் மீதுதான் இருக்குமே தவிர மற்றவர்கள் மீது குறை சாட்டாதீர்கள். பிள்ளைகள் நடக்க வேண்டிய விதத்தில் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. பின்னால பார்ப்போம் அதை குறித்து. ஆமென். உங்களுடைய நேசம் உண்மையா இருந்தால் அந்த பிள்ளைகள் மேலே ஒரு நம்பிக்கை நீங்கள் வைக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் மேலே ஒரு பாசம், அன்பு மிகுதியாக வேண்டும். இன்னொருவர் வந்து சொல்வதினாலோ, மற்றவர்கள் அவர்களை தவறாய் சொல்வதினாலோ பிள்ளைகள் மீது உங்கள் நம்பிக்கையை குறைத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஏனென்றால் மரணமானாலும் ஜீவனானாலும் எந்த சிருஷ்டியானாலும், ஹல்லேலூயா, சோதரம், even the angels or the demons, nothing can separate from the love of God. தேவனுடைய அன்பிலிருந்து ஒன்றும் பிரிக்க முடியாது என்பதை பவுல் அருமையாய் இங்கே எழுதுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். தேவனோடு உள்ள அன்பையும் ஒருவரும் பிரிக்க முடியாது. உங்கள் பிள்ளைகள் மீது நீங்க கொண்டிருக்கிற அன்பையும் ஒருவனும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார், நாம் அவர் மீது அன்பு கூர்ந்திருக்கிறோம். அவர் பிதாவை போல, ஒரு தகப்பனை போல என் மீது அன்பு கூர்ந்த தேவன். ஹல்லேலூயா. தகப்பனை போல என்னை நேசிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த காலை வேளையில் வசனத்தை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும்
தகப்பனை போல அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நேசம் குறைவற்றது. அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு பகுதி உண்டு. அல்லேலூயா. ஒரு ஊமை உண்டு. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், கெட்ட குமாரன் கதை என்று சொல்லுகிறோம். அப்படி பைபிள் எழுதியிருக்கா? ஆமென். ஹல்லேலூயா. கெட்ட குமாரன் கதை அல்ல அது. அது அப்படி பேர் வைத்து விட்டார்கள். அது ஒரு நல்ல தகப்பனுடைய கதை. ஹல்லேலூயா. அது நல்ல தகப்பனுடைய ஒரு கதை. அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் இருவரையும் நேசித்தார். அந்த இளைய மகன் அவன் சொத்தை வாங்கி கொண்டு ஊதாரித்தனமாய் அவன் செலவழித்து அவன் திரும்பி வருவரை என் மகன் என்றாவது வருவானா என்று காத்திருக்கிற ஒரு அன்பு, அது தகப்பனுடைய அன்பு. ஹல்லேலூயா. அது ஒரு நல்ல தகப்பனாய் அவன் இருப்பதை குறித்து எழுதப்பட்ட கதை. அவன் இருவரையும் சரியான முறையிலே அவன் சமமாய் ட்ரீட் பண்ணுகிற ஒரு தகப்பனாய் இருந்தான். இழந்து போன அந்த மகனை மறுபடியும் தேடின ஒரு தகப்பனாய் இருந்தான். அவன் இழந்து போனதை எல்லாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் கவலைப்படாமல் அவன் மறுபடியும் வந்து நிற்கும் பொழுது, என்னை ஒரு வேலையாட்களாய் சேர்த்துக் கொள்ளும் தகப்பனே என்று கேட்ட பொழுது, இல்லை, நீ எனக்கு மகன் தான். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் இன்று தேவன் உங்கள் மீது பொழிந்திருக்கிறார். பல சூழ்நிலைகளிலே பிசாசுடைய செயல்களுக்கு ஏறாய் நாம் செவி கொடுத்து விலகி போகும் பொழுது, தேவனுடைய அன்பிலிருந்து ஒதுங்கி போகும் பொழுதும் ஆண்டவர் சொல்கிறார், மகனே, மகளே, நான் உன் மீது அன்பு கொண்டிருக்கிறேன். இதை நீ செய்யாதே, செய்ய மாட்டேன்னு சொன்னியே, மறுபடியும் செய்ய போறியே, அதை நான் விரும்பல, நீ வந்துரு மகனே என்று அன்பு கூர்ந்து உன்னை அழைக்கிற தேவனாய் இந்த காலை வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிற தேவன். இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். God encourages his children. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஊக்குவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஊக்குவிக்கிறார். God is quick to encourage his people. God is quick to encourage his children. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய பிள்ளைகளாகவே அவர் பாவித்துக் கொண்டார். சில குற்றங்களை மன்னிக்கிறார், மனம் திரும்பும்போது ஏற்றுக்கொள்கிறார், அவர்களை பிள்ளைகளைப் போல போஷித்தார், நடத்தினார். அது மட்டுமல்ல, அவர்களை என்ன பண்றார்? ஆண்டவர் ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்க செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் போகிற தூரம் கடுமையா இருந்தாலும் நடத்துகிற தேவனை நம்புங்கள். தகப்பனாய் இருக்கிற நான் உன்னை கானான் தேசத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன். என் வாக்கு பொய்யாகாது. தகப்பன் சொல்லுகிற வாக்கு எப்பொழுதுமே பொய்யாக கூடாது. ஹல்லேலூயா. தகப்பன் சொல்லுகிறது தன்னுடைய பிள்ளைகளுக்கு, நான் இதை உனக்கு செய்யறேன்னு சொன்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வாக்கு மாறக்கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். என் தகப்பன் சொன்னாரே, இதை செய்வேன் என்று சொன்னாரே என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு ஒரு சின்ன ஒரு பிள்ளை இருக்கிறார். 2 வயது 2.5 வயது ஆகிறது. அவன் எப்பொழுது வெளியே போனாலும் கிரேப்ஸ் வாங்கிட்டு வாங்க டேடி, கிரேப்ஸ் வாங்கிட்டு வாங்க டேடின்னு. ஆமென். அல்லேலூயா. கிரேப்ஸ் எங்கெங்கோ தேடி பார்த்து கிடைச்சா நான் வாங்கிட்டு வருவேன். ஒருவேளை கிடைச்சா கிடைக்கலன்னா அந்த ஊரடங்கு நாட்களில் கிடைக்காம வரும்பொழுது, கிரேப்ஸ் எங்க டேடி, கிரேப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, எங்க டேடி அப்படின்னு கேட்பான். அல்லேலூயா. வாங்கிட்டு வரலன்னா நமக்கு ஒரு உறுத்துதல் இருக்கும். எப்படியாவது கொஞ்சமாவது வாங்கிட்டு வர வேண்டும். அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய இருதயம் அப்படித்தான். அதே போலதான் தேவன் அவருடைய பிள்ளைகள் மேலே கரிசனையாய் இருக்கிறார். அவர்களை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இங்க பாருங்கள், அல்லேலூயா. மோசேவும் அப்படித்தான். ஒரு தகப்பனை போல மோசேவை அழைக்கும் பொழுது, அந்த முச்செடியிலே அழைக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், என்னால் பேச முடியாது, வேண்டாம், நான் வரமாட்டேன், இதே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்த மேப்பனாவே இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்லும் பொழுது, இல்லை, உன்னை தலைவனாக்குவதற்காகவே இந்த 40 வருஷம் உன்னை மேப்பனாய் வழிநடத்திருக்கிறேன், உன்னை தலைவனாய் மாற்றுவேன். அல்லேலூயா. மோசேவினுடைய அந்த காலகட்டங்களை நீ யோசித்து பார்த்தீங்க ஒரு வித்தியாசமானது. அடிக்கடி நான் தியானிப்பேன். ஒரு 40 வருஷம் அவனுடைய அந்த அரண்மனையில எல்லாவற்றையும் கற்ற ஒரு மேதாவியாய் அவன் இருந்தான். அவனுக்கு ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி அவனை ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் 40 வருஷம் அவனுடைய மாமனார் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. அங்கே 40 வருஷம் வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து சாப்பாட்டை சாப்பிட்டு நிம்மதியா வாழ்ந்த ஒரு அனுபவம் இருந்தது. ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லை. அவன் கற்றுக்கொண்ட ஒன்றும் பயனில்லாமல் இருந்தது. ஒருவேளை அவன் என்ன யோசித்தான் தெரியல. He was very self-satisfied. Hallelujah. அந்த சூழலிலே தேவன் முச்செடியிலே தோன்றி அவனை அழைத்து அவனை என்கரேஜ் பண்ணார். Hallelujah. உன்னை 40 வருஷம் அங்க அரண்மனையில பழக்குவித்ததும், உன்னை 40 வருஷம் இந்த ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாய் பழக்குவித்ததும் ஒரு காரணம் உண்டு. உன்னை இந்த கூட்டத்திற்கு தலைவனாய், Hallelujah, இஸ்ரவேல் தேசத்திற்கு விடுதலை செய்கிற ஒரு தகப்பனாய் உன்னை நான் நிறுத்த போகிறேன் என்று சொல்லி தகப்பனான தேவன் அவனை
அவன் ஊக்குவித்தார். அல்லேலூயா. அவனிடத்துல கோபம் கூட பட்டு அவனை சரிப்படுத்தி அவனை தலைவனா கொண்டு வந்து நிறுத்தினார் பாருங்க. அதுதான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. உன்னை உருவாக்குற இடத்துல உருவாக்கி உன்னை பயன்படுத்துற இடத்துல பயன்படுத்துகிற தகப்பனான தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இப்படியே இருக்கிறது, ஒரு முன்னேற்றமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களை உருவாக்குகிற காலத்துல, உயர்த்துகிற காலத்துல உங்களை உயர்த்தி தலையை உயர்த்தி நிறுத்தும் பொழுது அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தகப்பன் ஒரு நாளும் தன் பிள்ளைகளை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தாய் உன்னை கைவிட்டாலும், தகப்பன் உன்னை கைவிட்டாலும், நான் தேவனாகிய நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. தகப்பனாய் இருக்கிற நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, உங்கள் பிள்ளைகளை எந்த சூழ்நிலையும் கைவிட்டுறாதீங்க. அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், நம்புங்க அந்த பிள்ளைகளை. அடுத்தது கைவிடாதீங்க. எந்த சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தா அதுங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அல்லேலூயா. படிப்புல கஷ்டமா, டியூஷன் வைக்கணுமா வைங்க. எந்த கஷ்டத்தில் இந்த பிள்ளைகள் படித்து மேல வருவதற்கு உதவி செய்யுங்க. அவர்களை ஊக்குவிக்கிற ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய் நீங்கள் இருக்க வேண்டும். அவர்களை மேன்மைப்படுத்துகிற அவருடைய மேன்மையை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு தகப்பனாய், தாயாய் இருக்க வேண்டும். பிள்ளைகள் நம்மை காட்டிலும் உயரும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் என்று பெருமையாய் சொல்லிக் கொள்கிற அளவிற்கு அவர்கள் உயர்த்தி வைக்க வேண்டும். அதுதான் தகப்பனுடைய இருதயம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஊக்குவிக்கிறார். அவர் ஊக்குவிக்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். பாருங்கள், அதே போல யோசுவாவுக்கும் அப்படித்தான். யோசுவாவுக்கும் மோசேவுடைய காலம் முடியும் பொழுது ஆண்டவர் ஒரு தலைவனை உருவாக்குகிறார். மோசேவே அவனை அல்லேலூயா ஒரு உருவாக்குதலுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. லீடர்ஸ் மேக்ஸ் லீடர்ஸ். அல்லேலூயா. தலைவர்கள் தலைவர்களை உருவாக்குவார்கள். அல்லேலூயா. சுயமாய் இருக்கிற தலைவர்கள், அல்லேலூயா அப்படி சொல்வது செல்ஃபிஷ் லீடர்ஸ், அவர்கள் தான் தலைவர்களை உருவாக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் சில கட்சிகளை நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அடுத்தடுத்த தலைவர்களை உருவாக்க வேண்டும். அடுத்தடுத்த தலைவர்கள் யார் என்பதை கரம் நீட்டி சொல்ல வேண்டும். உருவாக்குதல் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் நடத்துகிற அந்த சோத்திரம் கட்சியா இருக்கட்டும், அந்த சோத்திரம் அந்த நிறுவனமாய் இருக்கட்டும், அதை நடத்தி செல்வதற்கு அடுத்த தலைவர் யார் என்பதை நிர்ணயமாய் சொல்லிவிட்டால் தான் அந்த ஜனங்கள் அவர்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க பாருங்க, யோசுவாவை தலைவனாய் நிறுத்தி அல்லேலூயா அவனை என்கரேஜ் பண்றாங்க. அது தேவனே செய்கிறார். தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, அல்லேலூயா, கலங்காதே, மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. மோசேக்குள்ள அபிஷேகம் இன்றைக்கு யோசுவா மேல இறங்கும் பொழுது, யோசுவா அந்த கடைசி கட்டத்தில் ஜனங்களை தன்னுடைய தேசத்திற்கு, அந்த கானான் தேசத்திற்கு உள்ள நடத்துகிற இடத்திலே ஒரு தலைவனாய் மாறி ஜனங்களை சரியான விதத்திலே பிரித்து அந்த இடத்துல அல்லேலூயா அவர்களை பகிர்ந்து கொடுக்கிறான். பாருங்க, அவனுக்கு கொடுத்த அபிஷேகம் அப்படி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அபிஷேகம் இருக்காது. இவரை போல அவர் என்று சொல்லக்கூடாது. அவருக்கு ஒரு அபிஷேகம், இவருக்கு ஒரு அபிஷேகம், மோசேக்கு ஒரு அபிஷேகம், யோசுவாவுக்கு ஒரு அபிஷேகம். ஆனால் தேவன் கொடுக்கிற அபிஷேகம் அது நல்ல அபிஷேகம் தான். அல்லேலூயா. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனாயிரு. ஒரு தகப்பன் பிள்ளை இடத்துல சொல்வதை போல சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லுங்க, have I not commanded you? Be strong and courageous. Do not be terrified. Do not be discouraged. For the Lord your God will be with you wherever you go. Hallelujah. Wherever you go, the Lord your God is with you. அதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். நீ கவலைப்படாத மகனே, நீ கலங்கி நிற்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு தகப்பனாகிய நான் உன்னோடு இருக்கிறேன். என்னைக்குமே உன்னை நான் எப்பயுமே உன்னை ஃபெயில் பண்ணவே மாட்டேன். அல்லேலூயா. என்னை நம்புகிற உன்னை நான் ஒரு நாளும் ஃபெயில் பண்ண மாட்டேன். நீங்கள் கர்த்தரை நம்புகிறீர்களா? தகப்பன் உங்களை ஒரு நாளும் அவர் உங்களை தோல்வி அடைய விட மாட்டார். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். எங்க போனாலும் அவர் நம்ம கூடவே இருப்பார், நம்மை பாதுகாக்கிறார். இங்க சொல்லப்படுது, அவர் ஊக்குவிக்கிற தேவன். செய், நான் உன்னோடு இருக்கிறேன். எத்தனை பேர் உங்க பிள்ளைகிட்ட சொல்றீங்க, நல்லா செய்ப்பா, நான் உங்களோட இருக்கிறேன். என்கரேஜ் பண்ணுங்க. அந்த பிள்ளைகள் செய்வதை என்கரேஜ் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுடைய
தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். சில நேரத்துல பிள்ளைகளை எப்படி நம்ம நடத்துறோம், நமக்கு படிக்க முடியாததை அவங்ககிட்ட படிக்க சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ஜினியர் ஆகணும்னு நினைச்சேன், என் பிள்ளையாவது என்ஜினியர் ஆக்கிடணும். ஆனா அந்த பிள்ளைக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை இருக்கும், அது வேற ஏதாவது படிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த பிள்ளையுடைய ஆசையை அறிந்து அதற்கு நேராக ஊக்குவீங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனா நீங்கள் இருக்க வேண்டும். இந்திய தகப்பன்மார்கள் எப்பொழுதுமே தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை பிள்ளைகள் மத்தியில் புகட்டி விடுகிறார்கள். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி இல்லை, சரியான விதத்தில் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தால் போதும். அல்லேலூயா. அந்த பிள்ளை சரி தவற அறிந்து கொண்டு சரியான விதத்தில் நடக்க ஊக்குவிக்க வேண்டுமே தவிர, நான் இருப்பதை போல நீ இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. இன்னொன்று சொல்கிறேன், நமக்கு கொடுத்த பிள்ளைகளை தேவன் நமக்கு அடிமையாய் கொடுக்கவில்லை, பிள்ளையை வரமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளை நம்ம அடிமை போல பயன்படுத்தக்கூடாது, அடிமை போல அவர்களை நடத்தக்கூடாது. அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. அவர்கள் யோசிக்கிற காலங்கள் வரை நீங்கள் உங்களுடைய காரியங்களை, நன்மையான காரியங்களை போதித்து கொண்டு வர வேண்டும். அவர்கள் டீனேஜ் வரும் பொழுது கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. பிள்ளைகளை அப்படி இஷ்டத்துக்கு விட்டுட்டீங்கன்னா நீங்க தான் வெட்கப்பட்டு போயிருவீங்க. பல நேரத்தில் பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க, அங்கேயும் தப்பு இருக்குது. ஓ, பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரே அவங்க சுதந்திரமா விட்டுறணும். சுதந்திரமா விட்டீங்கன்னா அது ஒரு நாள் பறந்து போயிடும், அப்புறம் ஓடி போயிடும், அப்புறம் நீங்க தான் கவலைப்படுவீங்க. ஹல்லேலூயா. விட்டுறாதீங்க. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சு சரியான விதத்துல நடத்துங்க. ஆனா அவங்க உங்க அடிமை இல்லை. ஹல்லேலூயா. அடிமையா நடத்தாதீங்க. நான் சொல்றதுதான் நீ செய்யணும்னு சொல்லாதீங்க. நல்லது எதுவோ அதை செய்யன்னு சொல்லுங்க. அந்த பிள்ளை நன்மையை கற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு காலகட்டம் வரும்போது அது நல்ல பிள்ளையாய் வளரும். மற்றவர்கள் சான்றோர் புகழுகிற ஒரு பிள்ளையாய் வளரும். சான்றோர் என கேட்கப்படுவீர்கள். என் பிள்ளை ஒரு சான்றோர். அல்லேலூயா. உங்கள் உள்ளங்களில் ஒரு புகழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்க ஒரு தகப்பனும் தாயும் கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊக்குவிக்கணும் பிள்ளைகளை, நல்லா ஊக்குவிக்கணும். நான் உங்களோட இருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ கவலைப்படாத. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்றதுதான் நீ செய்யணும் இல்ல, நன்மையை கற்றுக்கொள். குறிப்பாய் கிறிஸ்தவ பிள்ளைகளை வணங்கும் போது வேதத்தை போதிங்க. போதும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் வேத வாசிக்கிறதை கட்டாயப்படுத்துகிறீங்களா? உங்க பிள்ளைகளை வேதத்தை ஜெபிக்க கத்துக் கொடுக்கிறீங்களா? அந்த பிள்ளைகள் தன்மையான பிள்ளையா தான் வளரும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், சேலஞ்ச் பண்றேன். உங்க பிள்ளை வேதத்தை வாசிக்குதுன்னா, உங்க பிள்ளை ஜெபம் பண்ணுதுன்னா, உங்க பிள்ளை தேவனுடைய ஆலயத்தில் கலந்து கொள்ளுதுன்னா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை உள்ள ஏற 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 அந்த பிள்ளை செம்மையாய் மாறும். அது ஒரு செம்மையான ஆடா மாறும். அது வேட்புடைய குரலுடைய சத்தத்தை கேட்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர்களாகி இந்த காலை வழியில ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை நேசிக்கணும். இரண்டாவது, பிள்ளைகளை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நல்லா கவனிக்கணும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்க பிள்ளைகள் மத்தியில நீங்க பேசும் பொழுது எப்படி பேச வேண்டும்? அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையா இருக்க வேண்டும். அதை ஊக்குவிக்கிற வார்த்தையா இருக்க வேண்டும். நல்லா செய்ப்பா, வெரி குட், வெரி குட். என் பிள்ளை வந்து இந்த சின்ன பிள்ளை வளைஞ்ச 2 பிள்ளைகளும் வரைஞ்சு வரும். சிஜிக்காவும் ஜெனிக்காவும் என்னுடைய பிள்ளைகள் அப்படியே பிக்சர்ஸ் வரைஞ்சு கொண்டு வரும். அல்லேலூயா. அப்ப அதை பார்த்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இது கொஞ்சம் மாத்தம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி என்ன நான் சொல்லி கொடுத்தா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. டாடி கிட்ட போய் நான் கேட்கிறேன், மம்மி கிட்ட போய் கேட்கிறேன், இது எப்படி இருக்குன்னு கேட்கிறேன், வாஞ்சியா வரும். அந்த 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 உறவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை உற்சாகப்படுத்த வேண்டும். கெட்ட வார்த்தை வாயில வரக்கூடாது. அவளை துர்வார்த்தைகள்னால பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வீடுகளில் பிள்ளைகளை பார்த்து பேய், பிசாசு, நாய், எருமை எல்லா வார்த்தையும் பேசுவாங்க. அல்லேலூயா. அவங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ அவங்களா இருக்கிறாங்கன்றத மறந்து பேசுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாய் பெற்ற பிள்ளை தான் நாயாகுமே தவிர மனிதன் பெற்ற பிள்ளை நாயாகாது. அல்லேலூயா. அதனால பிள்ளைகளை அல்லேலூயா திட்டுறதுங்க ஒன்றும் தப்பு கிடையாது. அவர்களை கண்டித்து வளர்க்கணும், தப்பு கிடையாது. ஆனா துர்காரியங்கள், துர்வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து பிள்ளைகள் மத்தியில் வரக்கூடாது. இந்த பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளும்.
ஹல்லேலூயா. 2 இடத்துல பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். ஒண்ணு உங்க வீடு, 2வது ஸ்கூல் காலேஜ். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல கத்துக்கிறது நல்ல வார்த்தையா இருந்தா ஸ்கூல்ல போய் கரெக்டா கத்துக்குவோம். ஹல்லேலூயா. நல்லா கற்றுக்கொள்கிற வார்த்தைகள் பேசுங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நல்ல வார்த்தைகளால அவளை ஊக்குவிங்க. பிள்ளைகளை ஊக்குவிக்கிற ஒரு 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 ஆவிய தேவன் உங்களுக்கு தருவாராக. பிள்ளைகளை, நாம் பெற்ற பிள்ளைகளை நல்லா ஊக்குவிப்போம். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை ஊக்குவிப்போம். நான் சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைகள் எல்லாம் ஊக்குவிப்பேன். நல்லா பாடுங்க, நல்லா வரைங்க, நல்லா வீடு வாசிங்க. ஹல்லேலூயா. அதை ஊக்குவிக்கணும். பிள்ளைகளை உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும். அவங்க ஸ்பீடு குறைஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். 3வது காரியம், God disciplines his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு? ஹல்லேலூயா. ஒழுக்கப்படுத்துகிறார். ஒழுக்கம் கற்றுக் கொடுக்க வேண்டும். 3வது, தகப்பன்மார்களாக இருக்கிற நாம் ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய தேவன் அப்படிதான் நமக்கு என்ன பண்ணிருக்காரா? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். வாசியுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயா? அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள். தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பதை போல தேவன் நம்மை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல சொல்லுவாங்க, அவர் நம்மை சிட்சிக்கவே மாட்டார், அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார், அவர் அன்புள்ள தேவன் அப்படி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அவர் அன்புள்ள தேவன் தான், அதனால் தான் அவர் என்ன பண்றாரா? சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகள் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார்கள், அதனால தான் சிட்சிக்கிறாங்க. சில சிட்சைகளை பிள்ளைகளுக்கு செய்வது தவறு இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரம்பை கையாளாதவன் மகனை பகைக்கிறான். பிள்ளைகளுக்கு பிடிக்காத ஒரு வசனம், பெற்றோருக்கு பிடிச்ச ஒரு வசனம். ஹல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன், சில நேரங்களிலே இந்த பிள்ளைகள் தீய காரியங்களை தெரிந்து செய்வார்கள். அப்பொழுது பிரம்பை நீங்கள் கையாட வேண்டும். மறந்துடாதீங்க. நான் அடிக்காம வளர்த்தேன், இப்படி போயிடுச்சே, அழக்கூடாது. ஹல்லேலூயா. அடிச்சு வளங்க, திருந்தி வளரும். ஹல்லேலூயா. என்னையெல்லாம் என் பெற்றோர் நல்லா அடிச்சுதான் வளர்த்தாங்க. ஹல்லேலூயா. நான் இந்த நிலையில இருப்பதற்கு காரணம் அது ஒன்றுதான், அதுவும் ஒரு காரணம் தான். அன்றைக்கு ஒரு கடினமா இருந்திருக்கலாம். அது கூட வசனம் பாருங்க, அதுல ஒரு வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. That is the reality, you know. Hebrews chapter 12 verse 10 to 11. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, நல்லா கவனிக்கணும் வார்த்தைகளை, நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்மை நம் தேவன் சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். சிட்சைப்படுத்தும் சிட்சை கொடுக்கும் பொழுது அது துக்கமா தான் இருக்கும், கஷ்டமா தான். பிள்ளைகளே கவனிங்க, உங்களுக்கு அப்பா கண்டிக்கும் பொழுது, அப்பா உங்களை அடிக்கும் பொழுது கடினமா தான் இருக்கும். ஆனா அவங்க சொல்றது நல்லதுக்கு. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க தகப்பன் எனக்கு சிகரெட் வாங்கிட்டு வா, எனக்கு கோட்டர் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்கன்னா அந்த தகப்பனை எதிர்த்து இல்லைங்க, தப்பு கிடையாது. அதே தகப்பன் நீ நன்மையை செய், நல்லதை பண்ணு சொன்னாங்க, அடிச்சாங்கன்னா கீழ்ப்படிங்க. அன்னைக்கு அது கஷ்டமா இருக்கும், அது பிற்காலத்திலே நலமா இருக்கும். வாசிங்க தொடர்ந்து. ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்கள் அது நீதியாகிய சமாதான பலனை தரும். காலை வேளையிலே தேவ வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சிட்சித்து வளர்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த காலகட்டங்களிலே பிள்ளையுடைய வாழ்க்கைகள் கெட்டு போவதற்கான அநேக வழிகள் தோன்றிவிட்டது. இது சாதாரணமான காலம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோரா இருக்கிற அப்பாவும் அம்மாவுமா இருக்கிற நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், இந்த பிள்ளைகள் கெட்டு போவதற்கு அவங்க கையிலேயே இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல சோதர பிள்ளைகள் கெட்டு போகணும்னா கெட்ட நண்பர்கள் தான் பழகணும். இன்னைக்கு கெட்டு போகணும்னா கையில செல்போன் போதும், கம்ப்யூட்டர் போதும். ஹல்லேலூயா. அவர்கள் கெட்டு போவதற்கான அனைத்து வழிகளும் உண்டு.
இன்றைக்கு சில நாட்கள் சில நியூஸ் பார்க்கும் பொழுது PUBG கேம் விளையாடும் பொழுது கெட்ட வார்த்தையை பேசிட்டு வன்முறையாய் பேசுகிறவனை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அவன் நிறைய பேரை கெடுத்து விட்டான் என்று சொல்லி. PUBG கேம் எல்லாம் விளையாட விடாதீங்க. இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். தடை பண்ண வேண்டிய விளையாட்டுகள். அது உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே வன்முறையை உருவாக்கிவிடும். நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு கெட்டு போய் ஒரு காரணம் தெரியுமா? பிள்ளைகளை நீங்கள் கரிசனையாய் பார்க்காததுதான். உங்கள் பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், யாருடன் பழகி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட விளையாட்டு விளையாடுகிறார்கள், அவர்கள் செல்போன்ல என்ன பார்க்கிறாங்க என்பதை நீங்கள் கண்காணிக்காமல் விட்டால் உங்கள் பிள்ளைகள் 15 வயதிலிருந்து 20 வயதிற்குள் கெட்டு போய்விடும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றாரு நினைக்காதீங்க. கெட்டு போகிற வயது இப்போ இதுதான். முன்னால 20 வயசுக்கு மேல ரொம்ப கெட்டு போயிடும். இன்னைக்கு 12 வயசு 13 வயசு டீனேஜ் பருவங்களிலே பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க கையில நீங்க வாங்கி கொடுத்துருக்கிற செல்போன் இருக்குதே, அது கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செல்போன் கொடுக்க தப்பு கிடையாது. பிள்ளைகிட்ட செல்போன் கொடுக்கிறது தப்பே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா அந்த பிள்ளையை கண்காணிப்பது உங்கள் கரத்தில் இருக்க வேண்டும். ஒரு தவறு செய்து விடுகிறோம். நம்ம இமெயிலை போட்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுகிறோம். நம்ம எத்தனை வயசு? 40 வயசு, 30 வயசு, 25 வயசு அப்படின்னு 15 கொடுத்துடுறோம். அந்த பிள்ளை எந்த கேமும் டவுன்லோட் பண்ண முடியும், எந்த காட்சியும் அந்த பிள்ளை பார்க்க முடியும். நம்ம பண்ணக்கூடாது. அந்த பிள்ளையுடைய ஏஜ் என்ன? 5 வயசுனா 5 வயசு. அதுக்கு இமெயில் உருவாக்கி அதை பதிவு பண்ணி கொடுங்க. அந்த கேம் மட்டும்தான் அதுக்கு ஓபன் ஆகும். 5 வயசு பிள்ளைக்கு என்ன திறக்கணுமோ அதுதான் திறக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு மேல ஒண்ணுமே திறக்காது. ஹல்லேலூயா. யூடியூப் சொல்றோமே, யூடியூப் கிட்ஸ் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ஓபன் ஆகும். யூடியூப் ஓபன் ஆகாது. தேவையில்லாத அது பார்க்க முடியாது. இதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சிட்சித்து ஒழுக்கப்படுத்துவது உங்கள் கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனும் தம்முடைய பிள்ளைகளை அப்படியாகவே சிட்சித்து நடத்துகிறார். ஏன் சிட்சிக்கிறார்? வெறுப்பதினால அல்ல, அன்பு செய்வதனாலே. நல்லா கவனிக்கணும். சிட்சை என்பது வேற, தண்டனைகள் என்பது வேற. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை தண்டிக்க கூடாது. ஒரு தகப்பன் புதிதாக ஒரு கார் வாங்கிட்டு வந்து நிறுத்தியிருந்தான். அப்பொழுது அவனுடைய செல்ல மகன் ஒருவன் என்ன பண்ணானா, தன்னுடைய புது காரை பார்த்து சந்தோஷப்பட்டு வெளியில போய் நின்று ஒரு சின்ன ஒரு கல் எடுத்து அந்த 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 சைட்ல காருடைய புதிய அந்த வாசல் பக்கத்துல சைட்ல அப்படியே கிறுக்கிட்டே இருந்தானா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தகப்பன் பார்த்து விட்டு, ஐயோ என்னுடைய புதிய காரை கிறுக்கி விட்டாய் என்று சொல்லி கோபத்துல அந்த கல்லை எடுத்து அவன் கையை நசுக்கி விட்டானா. அந்த பிள்ளையுடைய கை நசுங்கி துண்டாய் விட்டதா. கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பார்த்தா அந்த கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதன் பிறகு அந்த விரல்களும் கைகளும் அந்த பிள்ளைக்கு இல்லை. அப்பொழுது வேதனைப்பட்டானா, நான் இன்னொரு கார் வாங்கியிருக்கலாம், ஆனா என் பிள்ளைய வாங்க முடியுமா, என் பிள்ளையுடைய கையை வாங்க முடியுமா என்று சொல்லி அந்த வேகத்துல அந்த கோபத்துல பிள்ளையை தண்டித்து விடாதீர்கள், பிள்ளையை சிட்சியுங்கள். வித்தியாசம் வேணுமா? சிட்சை என்பது அவன் திருந்துவதற்கு ஏதுவா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முட்டி போடுப்பா, முட்டி போடு, முட்டி போட்டு வசனம் எழுது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எழுது. ஸ்தோத்திரம். நல்ல இப்படி பண்ணி ஸ்தோத்திரம். உட்கார்ந்து எழுந்துக்க. நல்லது. இதெல்லாம் சிட்சை. இந்த சிட்சைகளை கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. அது உடம்புக்கும் நல்லது, அவர்கள் வாழ்வுக்கும் நல்லது. ஹல்லேலூயா. வீட்டை விட்டு வெளியில போ, வீட்டுல வரக்கூடாது அப்படி சொல்லி அனுப்பிடாதீங்க. அது போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிப வயசு உள்ள பிள்ளைங்க முன்னால மாதிரி கிடையாது. ஹல்லேலூயா. அது எங்க வேணாலும் போகும். அது ரூட் ஒன்று ரெடி பண்ணி தான் வச்சுட்டு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளை கவனமாய் சிட்சியுங்கள், ஞானமாய் போதியுங்கள், அன்பினாலே அவர்களை கொண்டு வாங்க. அந்த பிள்ளைகள் உங்களை விட்டு ஒரு நாளும் போகாது. ஹல்லேலூயா. உங்களுடைய அன்பை தாண்டி வேற எந்த அன்பும் தேடி அது ஒரு நாளும் போகாது. பெற்றோருடைய அன்பு இருந்தா, தகப்பனுடைய தாயுடைய அன்பு இருந்தா அது எங்கேயுமே போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மகன், ஒரு தாயை அன்பு கூர்ந்த ஒரு மகன் தான் மனைவியை அன்பு கூறுவானா. ஹல்லேலூயா. அது புரிந்து கொள்ள வேண்டும். தாய் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறான் ஒரு மனிதன் அப்படின்னா அவன் கண்டிப்பா மனைவி மேல அதிகமா பாசமா இருப்பானா. அதுதான் தாய் தந்தை மேல பாசமா இருக்கிற பிள்ளை கண்டிப்பா அந்த சமூகத்துல ஒரு நல்ல பிள்ளையாய் தான் இருக்கும். ஏனென்றால் அந்த பிள்ளைகளை கற்றுக் கொடுத்திருக்கிற விதம் அப்படியா இருக்கும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். Proverbs chapter 3 verse 12. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் முடிக்க போகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும்
எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு சில சோதனை ஊடாய் நீங்கள் கடந்து போறீங்கன்னா ஒருவேளை அது கர்த்தருடைய சிட்சையாக கூட இருக்கலாம். கர்த்தருடைய உங்க சோதனை உங்க கஷ்டத்துக்கு எல்லாம் கர்த்தருடைய சிட்சைன்னு அர்த்தம் இல்ல, அதை புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் சில சிட்சைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார், கொடுக்கிறார். அது நாம் எதற்காக? திருந்துவதற்காக, அல்லது கற்றுக்கொள்வதற்காக, அல்லது தேவனிடத்தில் இன்னும் பற்றுதலா இருப்பதற்காக. சில சோதனை கூட நான் கடந்து வந்த பொழுது என்னுடைய வாழ்க்கையில வெளியில வந்த பொழுதெல்லாம் எப்பொழுதுமே என் கஷ்டம், என்னைக்கெல்லாம் என் வாழ்க்கையில மனபாரப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டேனோ அந்த கஷ்டத்தை தாண்டி வந்த பொழுதெல்லாம் என்னை ஒரு படி ஆண்டவர் உயர்த்தி தான் வைத்தார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் ருசி பார்த்திருக்கிறேன். என் கஷ்டத்துல பத்தி எனக்கு கடினமா இருக்கும், ஆனா ஆண்டவர் நடத்துகிறார். அந்த நம்பிக்கையோடு கடந்து சென்றனா ஒரு படி உயர்த்துவார், அடி உயர்த்துவார், அடி உயர்த்துவார், உன்னை மேலே கொண்டு செல்வார். அல்லேலூயா. உன்னுடைய ஒரு உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதுதான் தேவனுடைய அன்பு, தகப்பனுடைய கிரியை. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறார், ஊக்குவிக்கிறார், அவனை சிட்சித்து நல்வழிப்படுத்துகிறார், அவனை மேன்மைப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீங்க கரெக்டா அந்த பிள்ளைகளை நடத்தினீங்கன்னா அவன் முதிர் வயதானாலும் விடமாட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு தகப்பனாய் இருக்கிற உங்களுடைய அன்பை உங்களுடைய பிள்ளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நாளை அந்த பிள்ளை தகப்பனாய் மாறும் பொழுது உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அந்த பிள்ளை கண்டிப்பாய் புரிந்து கொள்ளும். அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னைய புரிந்துக்காமையே மகன் இருந்துட்டானே கலங்காதீங்க, அவன் கண்டிப்பா ஒரு நாள் புரிந்து கொள்வான். அதனால நீங்க புரிந்து கொள்ளாத நிமித்தம் ஒதுக்கி விடாதீங்க, அவங்க கண்டிப்பா புரிந்து கொள்வார்கள். ஆனால் உங்களுடைய நேசம், உங்களுடைய ஊக்குவிப்பு, உங்களுடைய சிட்சை தொடர்ந்து இருக்கட்டும். அந்த பிள்ளையை நல்வழிப்படுத்தட்டும். ஏன்னா உங்க காலம் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும். அடுத்து அந்த பிள்ளைங்க தான் வாழ போறாங்க. அவர்கள் முதிர் வயதாகும் பொழுது, நீங்கள் இருக்கும் நிலையிலே அவர்கள் வரும் பொழுது, அவர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் நிற்பதற்கு உங்கள் சிட்சைகள் காரணமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய தகப்பன் தாய் என்னை சிட்சித்து வளர்த்ததினாலே நான் இன்றைக்கு நல்ல பிள்ளையாய் நிற்பதற்கு அது ஒரு தகுதி உள்ளவனாய் மாற்றிருப்பது என்பதை நான் சொல்ல முடியும். அதே போல உங்கள் பிள்ளைகளை சிட்சித்து வளர்த்தது கடினமாய் தான் இருக்கும், அது வளர்க்கும். ஆனா அதே நேரத்தில் நல்ல வளர்ந்த பிள்ளைகளை போட்டு அடிச்சிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. பிள்ளைகளை வயசா சொல்றது கோபப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. நிறைய பேர் பிள்ளைகளை கோபப்படுத்துறீங்க. கோபப்படுத்துனீங்கன்னா மறுபடியும் டேஞ்சர் ஆயிரும். அல்லேலூயா. அதை கோபப்படுத்தாம ஜாக்கிரதையா கையாளுங்கள். அது நடத்த வேண்டிய பிள்ளை 5 விளையாது 50 விளையாது, 5ல வளைச்சு கிளியர் பண்ணிடுங்க. 5ல இருந்து, அதாவது அது சொல்றவன்னா அந்த ஞானம் வர தொடங்கின உடனே அது கிளியர் பண்ணிக்கிட்டே இருங்க. 10 வயசு 12 வயசுல சரியாயிடும். அதுக்கப்புறம் அது சரியான பாதையிலேயே நடக்கும். உங்களை நம்பும், உங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்லும், உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளும். அந்த உறவை நீங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். தகப்பனா இருக்கிற உங்களுக்கு தகப்பனார் தினத்திலே, தந்தையர் தினத்திலே நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை நடக்க வேண்டிய விதத்திலே நடத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிள்ளைகளை கொடுத்திருக்கிற தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே நீங்கள் நடத்துங்கள். அது உங்களுக்கு கடமையாயிருக்கிறது. கடமையில ஒருபோதும் ஏமாற்றிடாதீங்க. தேவன் கொடுத்த கடமை, தேவன் கொடுத்த பிள்ளை, அது வழி தவறி போவதற்கு நீங்கள் காரணமாய் விடாதீர்கள். உங்கள் தவறுகள் அந்த பிள்ளைகளை வழி தவற செய்துவிடக் கூடாது. நீங்க தப்பு செய்றீங்களா, மனம் திரும்பிக்கோங்க. உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து தப்பு செஞ்சிச்சுன்னா அது சொல்லும், நீங்க செஞ்சீங்கல்ல, அதுதானே நானும் செய்யறேன்னு சொல்லிடும். வேண்டாம், தவறுகளை மனம் திரும்பிக் கொள்ளுங்க, தவறுகளை திருத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு முன்னால் உங்கள் தவறுகள் வெளிப்படாமல் போவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். திருந்திக் கொள்ளுங்கள், நல்ல வழியில நடத்துங்க. அவர்கள் முதிர் வயதிலும் விட மாட்டாங்க. அதுதான் our responsibility. God has given to us a responsibility that we need to follow his principles as a being a father. Keep your example of the Lord our God is our father. How he treats his children, we need to learn. He loves his children, he encourages his children, and he disciplines his children. அவர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். தேவன் தம் பிள்ளைகளை நேசிக்கிறார். தேவன் தம் பிள்ளைகளை ஊக்குவிக்கிறார். தேவன் தம் பிள்ளைகளை சிட்சித்து நல்வழிப்படுத்துகிறார். நம்முடைய கடமை அதுதான். தகப்பனா இருக்கிற உங்களுடைய கடமை அதுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாயுடைய கடமையும் அதில் இருக்கிறது. பிள்ளையுடைய கடமைகள், தகப்பனாருக்கு கீழ்ப்படியுங்கள்,
தகப்பன் சொல்வது என்றைக்குமே நல்லதுக்கு தான் என்பதை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுங்கள். தகப்பன்மார்கள் வாழ்ந்தவர்கள், அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் தெரிந்தவர்கள், அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் நலமானதாக தான் இருக்கும். உண்மையான தகப்பன் தீயவையை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரவே மாட்டான். அல்லேலூயா. உங்கள் தகப்பனை நம்புங்கள், பிள்ளைகளை தகப்பனார்கள் நம்புங்கள், குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவன் தகப்பனாய் இருக்கிற பிதாவாய் இருக்கிற தேவன் நம்மை அன்பு கூர்ந்து ஊக்குவித்து சிட்சித்து நடத்துவதைப் போல நாமும் நம் பிள்ளைகளை நடத்துவோம். கர்த்தர் இந்த தந்தையர் தினத்திலே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. பிள்ளைகளை வேதம் வாசிப்பதற்கு நல்வழிப்படுத்துங்க. பிள்ளைகள் வேதம் வாசிக்கணும். என்றைக்கும் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கணும். என்றைக்கும் பிள்ளைகள் வேத வசனங்களை எழுத வைங்க. நீதிமொழிகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் வாசித்தே இருக்க சொல்லுங்க. 31 அதிகாரங்களும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாசிக்கணும். நீதிமொழிகள் புஸ்தகம் இன்றைக்கும் அவர்களுக்கு பயன்படுவதா இருக்கும். பாவத்திலிருந்து அவர்கள் விலகுவார்கள், ஞானத்தை பெற்றுக் கொள்வார்கள், அவர் ஞானவான்கள் என்று உலகத்தில் அறியப்படுவார்கள். வேதாகமம் மட்டும் போதும் தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமம் போதும். கதை புஸ்தகங்கள் படிக்க வேண்டாம், வீணான புஸ்தகங்கள் படிக்க வேண்டாம், சினிமா புஸ்தகங்கள் படிக்க வேண்டாம். வேத புஸ்தகங்கள் படிக்கட்டும். ஞானத்தை அது போதிக்கும். ஹல்லேலூயா. ஞானத்தை அது போதிக்கும். உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துங்கள். ஓ, பிள்ளைகள் கெட்டு போயிட்டு இருக்காங்க. அநேக வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன், அநேக டீனேஜ் பிள்ளைகளை பார்க்கிறேன். டாஸ்மாக் கடையில 15 வயதான ஒரு மகன் டாஸ்மார்க்கை குடித்து விட்டு, அந்த குடியை குடித்து விட்டு, டாஸ்மாக்ல போய் குடி போதை வஸ்துகளை வாங்கி குடித்து விட்டு வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு போர்டுல மோதி தலை உடைந்து மரணத்தை விட்டான். ஒவ்வொரு காரியங்களும் அநேகம் கேள்விப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறார். வாலிப பருவங்கள், டீனேஜ் பருவங்கள் ரொம்ப டேஞ்சர். இந்த பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது. தகப்பன்மார்களே கவனமாக இருங்க. தகப்பன்மார்களே, தாய்மார்களே கவனமாக இருங்க. உங்க பிள்ளைகள் கெட்டு போக கூடாது. அவங்க யார்கிட்ட பேசுறாங்க, யாரோட நட்பா இருக்கிறாங்க, அவங்க போன்ல என்ன பாக்குறாங்க, கம்ப்யூட்டர்ல என்ன பாக்குறாங்க, அவர்களை நீங்க அன்பால கட்டி போடுங்க. அல்லேலூயா. அவங்களே சொல்லுவாங்க, வாங்க டாடி உட்காருங்க, என் பக்கத்துல உட்காந்து பாருங்க, இங்க பாருங்க நான் என்ன பாக்குறேன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கெட்டு போயிட்டாங்கன்னா திருத்தி கொண்டு வந்து ரொம்ப கடினம் தேவனுடைய பிள்ளைகளே. சில விளையாட்டுகளை விளையாடி கோபப்பட்டுறாங்க. விளையாட்டு அது கோபத்தை போதிக்கிறது. சில விளையாட்டு அவர் வன்முறையை போதிக்கிறது, கொலை செய்யவும் குத்தி கொள்வதற்கு போதிக்கிறது. இந்த விளையாட்டுல விளையாட விட்டுறாதீங்க. வீட்டுல இந்த பப்ஜி கேம், அந்த கேம், இந்த கேம், வெட்டுறது, குத்துறது, அடிக்கிறது, நோ, அல்ல அனுமதிக்காதீங்க. அது உங்க பிள்ளையை ஒரு வன்முறையான நாய் மாற்றிவிடும். நாளைக்கு உங்களை அடிப்பான், அப்பாவை அடிப்பான், அம்மாவை அடிப்பான், தாத்தாவை அடிப்பான், பாட்டியை அடிப்பான், கொல்லுவான். கெட்ட பிள்ளையா மாறிடுமா? வேண்டாம். நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு போதிங்க, நல்ல காரியங்கள் வழியா நடத்துங்க. எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த இன்டர்நெட்ல, அதை எடுத்து கொடுங்க. நல்ல படம் வரைய சொல்லுங்க, நல்ல நன்மை ஜியோகிராபிக்கலா கத்துக்க சொல்லுங்க, ஆஸ்ட்ராலஜிக்கலா கத்துக்க சொல்லுங்க. எத்தனை நல்ல காரியங்கள் இருக்கு தெரியுமா? அதை விட்டுட்டு வீணான காரியங்கள் இந்த பிள்ளைகள் கவனம் செலுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு கடமையும் அவர் நல்வழிப்படுத்துகிற கடமையும் தகப்பனுக்கு தாய்க்கு கொடுத்திருக்காங்க. ஒப்பு கொடுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, எங்க பரலோக தேவனே, இந்த அருமையான காலை பொழுதிலும் தந்தையர் தினமாகி இந்த உலகத்திலே கொண்டாடுகிற நாட்களிலே உம்மை ஒரு தந்தையாய், உம்மை ஒரு தகப்பனாய் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த கெட்ட குமாரன் கதையிலே ஒரு நல்ல தகப்பனாய் உம்மை காண்பித்திருக்கிறீர். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு நல்ல தகப்பனாய் இருப்பதற்கு எங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நேசிக்கவும் ஊக்குவிக்கவும் அவர்களை சிட்சித்து நல்வழிப்படுத்தவும் ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு கிருபையும் பலனையும் கற்றுக் கொடுப்பீராக. பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய சுவாபத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனாய் இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Bless every father's Lord Jesus. Teach them, guide them, enable them to lead their children's Lord Jesus. நம்முடைய கண்கள் எங்கள் தகப்பன்மார் மேலே, தாய்மார்கள் மேலே, பிள்ளைகள் மேலே எப்பொழுதும் இருப்பதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். குறிப்பா இந்த நாட்களில் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. சிறு குழந்தைகள், சிறுவர்கள், டீனேஜ் பருவத்தில் உள்ளவர்கள், வாலிபர்கள், வயதானவர்கள்
பெரியவர்கள், தகப்பன்கள், தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பலத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுப்போம். ஞானமாய் செயல்பட உதவி செய்யும். குறிப்பாக இந்த வியாதி நாட்களிலே எங்கள் ஊர்களிலே குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஜாக்கிரதையாய் நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யும். 3வது அலை என்று ஒன்று வரும் என்று சொல்கிறார்கள். ஆண்டவரே, அது பிள்ளைகளை தாக்கும் என்று சொல்கிறார்கள். இயேசுவின் நாமத்திலே 3ஆம் அலையை கட்டுப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, அது ஜனங்கள் கையில தான் இருக்குது. ஆண்டவரே, ஜனங்க ஜாக்கிரதையாய் நடப்பதற்கு உதவி செய்கிறார்கள். அவர்களுக்கு ஞானத்தை போதியும். மரணங்கள் போதும், மரண ஓடங்கள் போதும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் வசனத்தை கேட்டு ஆராதனை கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மாறும் பொழுதும் கர்த்தர் பாதுகாப்பை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று முதல் என்றென்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பாராக. மறுபடியும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.